இதைத்தான் நித்தியசூரிகள், தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகணங்கள் எல்லாரும் சேவிச்சா. ஆனா பக்தாள்னால யாராலையும் சேவிக்க முடியல. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய விபவாவதாரம், பூர்ணாவதாரம் சொல்லக்கூடிய ராமகிருஷ்ண அவதாரங்கள். ராமாவதாரத்தில் சீதையை கல்யாணம் பண்ணிட்டார். இன்னைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி போறாரோ அதே மாதிரி சீதையை கல்யாணம் பண்ணிட்டார். அதையும் பக்தாள் யாரும் பார்த்ததில்லை. அப்ப யார் வாழ்ந்தாலும் அவள்லாம் பார்த்து சேவிச்சா, நம்மளால பார்க்க முடியல. அடுத்தபடியாக கிருஷ்ணாவதாரத்துல ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டார், சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிட்டார், எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டார். பல 8 அஷ்டமகிஷி சமேத கிருஷ்ணன் சொல்லக்கூடிய 8 மகர்ஷிகள் அவ கல்யாணம் பண்ணிட்டதை நம்ம பார்த்துருக்க முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்தர்யாமி நிலை, எம்பெருமான் சாட்சாத் லட்சுமி நாராயணன் சமேதராக நம்ம அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய மனசுல ஹிருதயத்துல இருக்கானா. ஹிருதயத்தை யாராவது பார்க்க முடியும்? ஹிருதயத்தையே யாராலையும் பார்க்க முடியல. அப்ப ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி நம்மளால பார்க்க முடியாது? யோக நிலையில தான் பார்க்கலாம். அந்த யோக அபியாசங்கிறது நம்ம இப்ப இருக்கக்கூடிய கலியுகத்துல சாத்தியம் இல்லை. அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய அர்ச்சாவதார நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது திருக்கோவில்கள்ல எம்பெருமான் இந்த அர்ச்சாவதாரம் சொல்லக்கூடிய சிலாரூபமாக எழுந்துள்ளிருப்பார். இதை யார் வேணாலும் சேவிக்கலாம். பாபியும் சேவிக்கலாம், புருடனும் சேவிக்கலாம், புண்ணியவானும் சேவிக்கலாம், பக்தாளும் சேவிக்கலாம். யாரெல்லாம் கோயிலுக்கு வராளோ அவ எல்லாரும் சேவிக்கக்கூடிய ஒரே நிலை இந்த அர்ச்சாவதார நிலை தான். இந்த அர்ச்சாவதார நிலையில அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, பக்தர்களே இந்த 4 நிலையிலையும் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், லட்சுமி சமேதனா இருந்தேன். இந்த கல்யாணத்தை எல்லாம் நீ உங்களால பார்க்க முடியல. இந்த அர்ச்சாவதாரத்துல எல்லாரும் பார்க்க முடியாது, நான் இருக்கேன். இந்த அர்ச்சாவதாரத்துல எனக்கு நடக்கக்கூடிய கல்யாணத்தை நீங்க சேவிச்சா இந்த 4 நிலைகள்லையும் தேவர்கள், முனிவர்கள் வாழலாம். என்னென்ன புண்ணியங்களையும் என்னென்ன ஒரு சுகத்தையும் சுபிக்ஷத்தையும் அடைஞ்சின்றாலோ அந்த சுபிக்ஷம், சுகம், ஆனந்தம் எல்லாத்தையும் உங்களுக்கு தர்றதுக்காகத்தான் நான் இந்த கல்யாணத்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சாட்சாத் பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்துல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனாலேயே தெரிவிக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சாண்டில்யர் முதலான ரிஷிகள் அந்த ஆகமத்துல விவரிக்கிறார். அந்த வகையில அந்த ஆகமத்தினுடைய ரீதியாகவே, பாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய ரீதியாகவே இன்னைக்கு திருக்கல்யாணங்கள்லாம் நடக்க போறது. பக்தாள்லாம் அமைதியா இருந்து திருக்கல்யாணத்தை பூர்த்தியா இருந்து சேவிக்கும்படியா கேட்டுக்கிறேன். இப்போ அடுத்தபடியா மாலை மாற்றுதல் வைபவம். எப்படி நம்ம சம்பிரதாயத்துல நம்ம ஆண்கள்ல எப்படி எப்படி கல்யாணம் நடக்கிறதோ அதே போலத்தான் எம்பெருமானுக்கு கல்யாணம் நடக்க போறது. அப்படியே இருந்து சந்தோஷமா இருந்து பார்த்துக்க வேண்டியதா அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ அடுத்தபடியா மாலை மாற்றுதல் வைபவம் ஆரம்பிக்கும்.